முன்பு ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் உள்ள பேளூர் கிராமத்தில் கிளினிக் ஒன்றை தொடங்கிய விஜயகுமார் நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை பார்ப்பதோடு மாத்திரைகளையும் இலவசமாக வழங்கி வருகிறார். நடக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் நல்லா பாக்குறாரு, அவர்கிட்ட போனீங்களன்னா இடுப்பு நல்லா நடக்கிற மாதிரி ஆயிருன்னு நாங்களும் பார்க்காத இடமெல்லாம் பார்த்துங்க, செலவு பண்ணாத இடத்துல எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டுங்க. இந்த நரம்பு நடக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தது. இங்க வந்தா பிறந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மருத்துவர் விஜயகுமாரிடம் தோல் நாள்பட்ட தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற நாள்தோறும் ஏராளமானோர் குவிகின்றனர். இவர் மூலம் குணமடைவோர் கூறும் தகவலை கேட்டு தேன்கனி கோட்டை மட்டுமின்றி அஞ்சட்டி, நாற்றாம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்புற மலை கிராமங்களில் இருந்தும் நோயாளிகள் வருகை தருகின்றனர். டாக்டர் கிட்ட ஒரு 3 வருஷமா இங்க பாக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் மெடிசன் ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகிக்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நல்லா ஆகி போச்சுன்னுட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷனே பண்றாங்க. டாக்டருக்கு 2 பேரும் வெளிநாட்டுல வேலை பண்றாங்க. ஸோ எனக்கு பென்ஷன் வருது. எனக்கு சொந்த செலவு ஒன்றும் இல்லை. அதான் என்ன இருக்கு என்கிட்ட அது கொடுத்துடல இவங்களுக்கு, அதுக்காக பண்றேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் உள்ள பேளூர் கிராமத்தில் கிளினிக் ஒன்றை தொடங்கிய விஜயகுமார் நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை பார்ப்பதோடு மாத்திரைகளையும் இலவசமாக வழங்கி வருகிறார். நடக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி டாக்டர் நல்லா பாக்குறாரு, அவர்கிட்ட போனீங்களன்னா இடுப்பு நல்லா நடக்கிற மாதிரி ஆயிருன்னு நாங்களும் பார்க்காத இடமெல்லாம் பார்த்துங்க, செலவு பண்ணாத இடத்துல எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டுங்க. இந்த நரம்பு நடக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தது. இங்க வந்தா பிறந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மருத்துவர் விஜயகுமாரிடம் தோல் நாள்பட்ட தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற நாள்தோறும் ஏராளமானோர் குவிகின்றனர். இவர் மூலம் குணமடைவோர் கூறும் தகவலை கேட்டு தேன்கனி கோட்டை மட்டுமின்றி அஞ்சட்டி, நாற்றாம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்புற மலை கிராமங்களில் இருந்தும் நோயாளிகள் வருகை தருகின்றனர். டாக்டர் கிட்ட ஒரு 3 வருஷமா இங்க பாக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் மெடிசன் ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகிக்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நல்லா ஆகி போச்சுன்னுட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷனே பண்றாங்க. டாக்டருக்கு 2 பேரும் வெளிநாட்டுல வேலை பண்றாங்க. ஸோ எனக்கு பென்ஷன் வருது. எனக்கு சொந்த செலவு ஒன்றும் இல்லை. அதான் என்ன இருக்கு என்கிட்ட அது கொடுத்துடல இவங்களுக்கு, அதுக்காக பண்றேன்.